இப்போ கீ பாயிண்ட் தெரியுங்களா? நமக்கு தெரிஞ்ச கீ என்னது? ஒரு பென்சிலில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தா ஆர்த்தோ அண்டு பேரா. ஒரு பென்சிலில் எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தா மெட்டா. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே கீ. சரிங்களா? இப்போ அடுத்தது நமக்கு என்ன தெரியணும்? இப்போ ஆர்த்தோ பேரா எப்படி வந்ததுன்னு தெரியணும், மெட்டா எப்படி வந்ததுன்னு தெரியும். ஆனால் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப் எதுன்னு தெரியும். சொல்லுது புரியுதா? இப்போ இதெல்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இதெல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அண்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் NH2 லோன் பேர் இருக்குமா? நைட்ரஜன் பேர் OH, அதாவது ஃப்ரீனால் ஆல்கஹால் சொல்றோமா? அப்போ ஆக்சிஜன் மேல என்ன பர்சன்டேஜ் இருக்கும்? லோன் பேர் கண்டக்டிங் ஸ்பீஷீஸ் எல்லாம் என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங். O மைனஸ் என்ன அர்த்தம்? ரெண்டு எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அதுவும் என்னது? லோன் பேர் கண்டக்டிங் ஸ்பீஷீஸ். அதே மாதிரி NH மைனஸ், இதுவும் என்னது? லோன் பேர் கண்டக்டிங் ஸ்பீஷீஸ். ஒரு லோன் பேர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இது ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். நான் எதை ஒன்று எழுதுன்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் யார் அதிகமான எலக்ட்ரான் ரிச் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்பீஷீஸ் தான் அதிகமான எலக்ட்ரான் ரிச். ஐடியல் எலக்ட்ரான் ரிச்னு சொன்னா நெகட்டிவ். இந்த நெகட்டிவ்க்கு அப்புறம் யார் அப்படின்னா லோன் பேர். நெகட்டிவ்க்கு அப்புறம் யாரு? லோன் பேர். லோன் பேருக்கு அப்புறம் யாரு? நமக்கு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்ல பார்க்கறோமா? அது சொல்ல புரியுதா? அப்ப நெகட்டிவ்ல இருக்கிறது ஐடியல் எலக்ட்ரான் டொனேட்டிங் ஏஜென்ட். இப்போ OH மைனஸ் O மைனஸ் இருக்கு, NH2 இருக்கு. எது ஐடியல் எலக்ட்ரான் டொனேட்டிங் ஏஜென்ட்? எது? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். நெகட்டிவ் அப்புறம் என்னது? லோன் பேர். நீங்க ஜெனரலா சொல்லும்போது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா ஜெனரலா நெகட்டிவ் ஸ்பீஷீஸ் கிரேட்டர் than லோன் பேர் கிரேட்டர் than மல்டிபிள் பாண்ட்ஸ். மல்டிபிள் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய கேட்டகரி. இதுதான் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சருக்கான ஆர்டர். சரிங்களா? இதுல ஐடியல் எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். இந்த நாள்ல இதுதான் மோர் டொனேட்டிங் நேச்சர். சரிங்களா? செகண்ட் NHCO CH3. இப்போ இந்த பாண்ட் போடுறதுக்கு ரீசன் என்னன்னா இந்த பாண்ட் எடுத்தா பென்சின் கூட கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பென்சின் கூட NH2, பென்சின்ல OH, பென்சின்ல O மைனஸ், பென்சின்ல NH மைனஸ். அதே மாதிரி பென்சின்ல NHCO NH. இப்போ இங்க இருக்கக்கூடிய லோன் பேர் நைட்ரஜன் மேல என்ன இருக்கும்? லோன் பேர். பென்சினுக்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி லோன் பேர் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இங்கேயும் எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும். இட் இஸ் கால்ட் பார்ஷியலி எலக்ட்ரான் டோனர். பார்ஷியலி புரியலையா? அதாவது இந்த பென்சினுக்கு 100 ரூபாய் இருக்கு. இந்த 100 ரூபாயும் பென்சினுக்கு மட்டும் தான் கொடுக்கும். நைட்ரஜன் மேல லோன் பேர் 100 ரூபாய் அப்படின்னா அந்த 100 ரூபாய் யாருக்கு தான் கொடுக்கும்? பென்சின் தான். பக்கத்துல யாருமே இல்லை கொடுக்குறது. ஆனா இந்த நைட்ரஜன்ல 100 ரூபாய் இருக்கு. ஆனா பக்கத்துல ரெஸ்பான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது. சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு அப்பா இருக்கு, ஒய்ஃப் இருக்கு சொல்ற மாதிரி. இப்போ நம்ம இங்கேயும் அமௌண்ட் கொடுக்கணும், இங்கேயும் அமௌண்ட் கொடுக்கணும். அதான் 50-50% கேரக்டர். ஆனா நமக்கு இப்போ மேரேஜ் ஆகல, நம்ம யாருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும்? அப்பா அம்மாவுக்கு மட்டும் கொடுக்க முடியும். அதே 100% எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணுது. யார் அதிகமாக எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணாலும் தான் நம்ம எலக்ட்ரான் வச்சு கரெக்டா? அப்போ இது வந்து பார்ஷியலி எலக்ட்ரான் டோனர். பார்ஷியலி. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது என்னது? லெஸ் எலக்ட்ரான் டோனர். ஆனால் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அதே மாதிரி O C டபுள் பாண்ட் O CH3 இதெல்லாம் என்னது? பார்ஷியலி எலக்ட்ரான் டோனர். பார்ஷியலி எலக்ட்ரான் டோனர். அடுத்தது லீஸ்ட் எலக்ட்ரான் டோனர். நாம முன்ன பார்த்த பென்சீன் லீஸ்ட் எலக்ட்ரான் டோனர். அல்கீன் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம், ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம். அதே மாதிரி மெத்தில் குரூப், அல்கைல் குரூப்ஸ் ஜெனரலா ஆர் சொல்ற. ஆர் அப்படிங்கிறது அல்கைல், மெத்தில், எத்தில், ப்ரோபைல், பியூட்டைல் இதெல்லாம் என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஐடி டோனர் எது? நெகட்டிவ் ஸ்பீஷீஸ். அதுக்கப்புறம் லோன் பேர். அதுக்கப்புறம் மல்டிபிள் பாண்ட்ஸ். தொடர்புங்களா? இப்போ இதுக்கப்புறம் இதுவும் லோன் பேர் தானே, பட் இதுவும் லோன் பேர் தான். பட் இது பார்ஷியலி டோனர், இது கம்ப்ளீட்லி டோனர். பாயிண்ட் புரியுதா? இது எல்லாமே டொனேட்டிங் குரூப்ல வருது. வித்ட்ராயல் குரூப்னா மைனஸ், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா எலக்ட்ரான் வித்ட்ராயல். ஐடி எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப் NR3+. ரெண்டாவது NMe3+. முன்ன சொன்ன NO2 நைட்ரோ குரூப். அடுத்தது சயனைடு குரூப் Cl. சரிங்களா? கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl3. இதெல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப். ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப். ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப். மாடரேட் எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப். முன்ன சொன்ன மாதிரி இது ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இது ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப், இது மாடரேட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்,
இது மாடரேட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். உங்க சிலபஸ்ல இருக்கக்கூடியது ஆல்டிகேட் C double bond O, ஆல்டிகேட் கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் C double bond O OH, எஸ்டர் C double bond O OR, அமீன் அமைடு CO NH2, அமீன் இல்ல அமைடு சரிங்களா, அன்ஹைட்ரேட் CO O C double bond O etc. சரிங்களா, இது எல்லாமே மாடரேட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சரிங்களா, இந்த எழுதுனா இதுக்கு பேர் என்னது மாடரேட் electron withdrawing group. It is strong electron withdrawing group. It is strong electron donating group. Moderate electron donating group. Weak electron donating group. Fine, புரியுதா? அடுத்தது weak electron withdrawing group. இது halogen. Halogen என்னது X, chlorine, bromine etc. இதெல்லாம் என்னது halogen least electron withdrawing group. பாயிண்ட் புரியுதா? ரெண்டு பாயிண்ட். இப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எதுலாம் தெரியும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்லாம் தெரியும். டொனேட்டிங் குரூப் வந்தா ஆர்த்தோ பேரா, வித்ட்ராயிங் குரூப் வந்தா மெட்டா. கிளியரா? ரெண்டே ஒரே ஒரு கன்ஃபியூஷன் எங்க இருக்குன்னா ஆர்த்தோல வருமா பேரால வருமா, ஆர்த்தோ வந்து பேரா. இதெல்லாம் புரியுதா? இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த ஹாலஜன். சரிங்களா, ஹாலஜன் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். சரிங்களா, இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய क्वेश्चन இந்த ஹாலஜன் மட்டும் தான். ஏன்னா இந்த ஹாலஜன் மட்டும் தான் இருக்கக்கூடிய குரூப்ல ஸ்பெஷல் கேஸ் சொல்லக்கூடியது ஹாலஜன் மட்டும் தான். ஹாலஜன் என்ன குரூப்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். என்ன குரூப்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சரிங்களா, ஆனா ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்ஷனல் கேரக்டர். ஏன் ஹாலஜன் மேல் லோன் பேரா கனெக்ட் இருக்குமா? ஹாலஜன் மேல் லோன் பேரா கனெக்ட் இருக்குமா? இருக்குதா? சரிங்களா, இது எதை டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது ரெசனன்ஸ். அந்த டபுள் பாண்ட் பென்சீன் எலக்ட்ரான் கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்ஷனல் கேரக்டர். இப்போ நீங்க தனியாக எடுத்து எழுதலாம். அந்த ஒன்றை மட்டும் எழுத பாருங்க. இது ஹாலஜன் எக்ஸா. இது மேல என்ன பிரச்சனை இருக்கு? ஹாலஜன்ல எத்தனை லோன் பேர் இருக்கு? 3 லோன் பேரா. இந்த லோன் பேர் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணுமா? அப்ப இந்த பாண்ட் என்ன ஆகும்? இந்த நெகட்டிவ் சார்ஜ் மாறுமா? திரும்ப ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆன இங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுமா? திரும்ப இந்த பாண்ட் ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா என்ன ஆகும்? என்ன ஃபார்ம் ஆகுது? ஆர்த்தோ அண்ட் பேரோட நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆனா அது என்னது? லோன் பேர் இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸா? அப்ப ஹாலஜன்ல இருக்கக்கூடியது அந்த லோன் பேர் இன்வால்வ் ஆகக்கூடியது அதனுடைய ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் என்னது? ஆர்த்தோவா பேராவா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடியது ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் எங்கெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு? ஆர்த்தோவில் கிரியேட் ஆயிருக்கா, பெட்டாவில் கிரியேட் ஆயிருக்கா, பேராவில் கிரியேட் ஆயிருக்கா? சரிங்களா, அதனால தான் இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஏன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு சொல்றோம்? பென்சீன். இந்த பென்சீன்ல பிரசன்ட் ஆகக்கூடியது ஹாலஜன், இது கார்பன், இது ஹாலஜன். கரெக்டா இல்லையா? எந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம்? ஹாலஜன் தான் அதிகம். அப்ப பாண்ட் வழியா என்ன பண்ண எலக்ட்ரான்? இதுல ரெண்டு எலக்ட்ரான் எங்க இருக்கும்? ஹாலஜன் தான் இருக்கும். எதுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம்? ஹாலஜன். இது பாண்டட் வழியா எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுவா பண்ணாதா? பாண்டட் வழியா எலக்ட்ரான் டொனேட் பண்ணலாம், பாண்டட் வழியா எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணலாம். அந்த எஃபெக்ட் பேர் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் பேர் என்னது? இண்டக்டிவ். இண்டக்டிவ்னா அர்த்தம் இன்டியூஸ்டு அர்த்தம். இன்டியூஸ்டு அர்த்தம் டைபோல் அர்த்தம். டைபோல் அர்த்தம் போலாரிட்டி அர்த்தம். டைபோல் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா இல்லையா? ஹைட்ரஜன் குளோரைட், ஹைட்ரஜன் குளோரைட், மெத்தில் குளோரைட், டைக்ளோரைட், ட்ரைக்ளோரைட். எதுக்கு டைபோல் மூவ்மெண்ட் அதிகம்? அதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? அப்ப கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஹாலஜனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா அடுத்து the pair of electron towards itself. அப்ப ரெண்டு எலக்ட்ரான் யார்கிட்ட இருக்கும்? ஹாலஜன் கிட்ட இருக்கும். அப்ப இது எலக்ட்ரான் டிவிஷன், இது என்னது? எலக்ட்ரான் ரிச். அப்ப ரெண்டு எலக்ட்ரான் இண்டக்டிவ் எஃபெக்ட்னா பாண்டட் வழியா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணா மைனஸ் ஐ. ஐ என்ன அர்த்தம்? இண்டக்டிவ். இண்டக்டிவ் அப்படினா த்ரூ தி பாண்ட் னு அர்த்தம். த்ரூ தி பாண்ட், அதாவது பாண்ட் வழியா எலக்ட்ரானை கொடுக்கலாம், இல்லனா பாண்ட் வழியா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணலாம். சரிங்களா, இப்போ இந்த குளோரின் பாண்ட் வழியா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுது. இட் இஸ் கால்ட் தி மைனஸ் ஐ எஃபெக்ட். இந்த மைனஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானை வித்ட்ரா பண்றது, ஐ அப்படிங்கிறது இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட். இப்போ இதே கார்பன்ல மெத்தில் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சரிங்களா, கார்பன், இந்த கார்பன்ல மெத்தில், இது பென்சீன்.
இப்போ இந்த மெத்தில் அப்படிங்கிறது இண்டக்டிவ் எஃபெக்ட் தான். இண்டக்டிவ் அர்த்தம் எலக்ட்ரானை கொடுக்கலாம் இல்லைன்னா எலக்ட்ரானை எதுக்கு நடக்கலாம் அந்த பாண்ட் நடக்குது. இதுவும் கார்பன் இதுவும் கார்பன். அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க இருக்கும்? மிட் பாயிண்ட்ல இருக்கும். இந்த இடத்துல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு. கரெக்ட்டா? மிட் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ இந்த கார்பன்ல பக்கத்துல யார் இருக்குது? ஹைட்ரஜன். அதுக்கு பேர் என்ன சொன்னா ஆல்ரெடி ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொன்னா ஆல்பா ஹைட்ரஜன். நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் இன்கிரீசஸ், ஸ்டெபிலிட்டி இன்கிரீசஸ். இது sp2 கார்பனா? இது என்ன கார்பன்? sp2 கார்பன். இந்த கார்பன்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய மூணு ஹைட்ரஜன் ஒவ்வொன்றா பிரேக் ஆகி என்ன பண்ணலாம்? எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணோம். ஒரு sp2 கார்பனுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன். how many number of alpha hydrogen presented in the alpha carbon, the stability increases. It is called hyper conjugation effect னு சொல்றோம். கரெக்ட்டா? இப்போ இது பாண்ட் பண்ணி எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுமா? டொனேட் பண்ணுமா? எலக்ட்ரான் என்ன பண்ணும்? டொனேட் பண்ணும். எத்தனை பாண்ட் டொனேட் பண்ணும்? 3 பாண்ட் டொனேட் பண்ணும். ஏன்னா கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3. அப்ப 3 ஆல்பா ஹைட்ரஜன் எதுக்கு டொனேட் பண்ணும்? பென்சீனுக்கு டொனேட் பண்ணும். அப்ப இதுல பிளஸ் எஃபெக்ட்டா பிளஸ் ஐனா அர்த்தம் பாண்ட் வழியா எலக்ட்ரானை பென்சீனுக்கு கொடுக்கிறது. மைனஸ் அப்படினா பாண்ட் பென்சீன்ல இருந்து பாண்ட் வழியா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்றது. சோ இது பிளஸ் ஐ எஃபெக்ட். இது என்னது? மைனஸ் ஐ எஃபெக்ட். இங்க என்ன சொல்லிருக்கோம்? அல்கைல் குரூப்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு சொல்லிருக்கோமா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் என்னது? அதுலயும் பர்టిక్యులரா சொன்னா இது பிளஸ் ஐ எஃபெக்ட். பிளஸ் ஐ எஃபெக்ட். ஆன்சர் புரியுதா? அப்ப ஹைட்ரஜன் வந்து ஏன் ஸ்பெஷல் கேஸ்னா அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங். எலக்ட்ரான் ஆனா ஓரியன்டேஷன் என்னது? ஆர்த்தோ அண்ட் பேர் ஆஃப் அதோட ஓரியன்டேஷன். அப்ப லோன் பேர் டிசைடிங் ஃபேக்டர் எதுனா ஆர்த்தோ அண்ட் பேர், அதாவது ஓரியன்டேஷன். இண்டக்டிவ் எஃபெக்ட் உடைய ரோல் என்னன்னா ரியாக்டிவிட்டி. இண்டக்டிவ் எஃபெக்ட் உடைய ரோல் என்னது? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க புக்ல தனியா கொடுத்திருப்பாங்க. இதுல ரெண்டு எஃபெக்ட் வந்து டாமினேட்டிங் பண்ணுது. ஒன்று லோன் பேர் இருக்கக்கூடியது, இன்னொன்று எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்கக்கூடிய மைனஸ் ஐ எஃபெக்ட். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்கக்கூடிய மைனஸ் ஐ எஃபெக்ட். இந்த மைனஸ் ஐ எஃபெக்ட் எதுக்காக அப்படின்னா அதனுடைய ரியாக்டிவிட்டியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் அதனுடைய மைனஸ் ஐ எஃபெக்ட். லோன் பேர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் அப்படின்னா அது ஆர்த்தோவுக்கு வரணுமா இல்ல பேராவுக்கு வரணுமா அப்படின்னு முடிவு பண்றது ஓரியன்டேஷன். சரிங்களா? எந்த பொசிஷனுக்கு அந்த நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஆர்த்தோ அண்ட் பேராவோட நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. இட் இஸ் கால்ட் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் பொசிஷன் இருக்கு. ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எடுத்தா எப்படி ஆர்த்தோ அண்ட் பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுமோ அதே மாதிரி ஹைட்ரஜன்லயும் ஆர்த்தோ அண்ட் பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பட் அது என்ன குரூப்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்ப நல்லா தெரியும் எல்லா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் ஆர்த்தோ அண்ட் பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர். பட் ஹைட்ரஜன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பட் டைரக்ஷனல் கேரக்டர் இது ஆர்த்தோ அண்ட் பேரா. இதுதான் இந்த ஸ்பெஷல் கேஸான ஹைட்ரஜன். ஸ்பெஷல் கேஸான ஹைட்ரஜன். இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் என்னன்னு தெரியும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்னன்னு தெரியும். அந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ல ஸ்பெஷல் கேஸ் எது? ஹைட்ரஜன். ரிமைனிங்ல ஸ்பெஷல் கேஸ் கிடையாது. இதெல்லாம் மெட்டா தான் வரும். ஏன்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் ஃபைல் எங்க வரணும்? மெட்டா பொசிஷனுக்கு வரும். கான்செப்ட் புரியுதா? அடுத்தது இது வரைக்கும் எல்லாம் கிளியர் ஆச்சா? இன்னும் யாரும் கிளியர் ஆகல? டொனேட்டிங் குரூப்னா ஆர்த்தோ அண்ட் பேரா, வித்ட்ராயிங் குரூப்னா மெட்டா. ஆனா ஹைட்ரஜன் மட்டும் ஸ்பெஷல் கேஸ். ஹைட்ரஜன் வித்ட்ராயிங் குரூப் பட் ஆர்த்தோ அண்ட் பேரா. ஆர்த்தோ அண்ட் இது ஒண்ணு மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க மாதிரி. அடுத்து என்ன தெரியும்? இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல எத்தனை டைப்பான ரியாக்ஷன்ஸ் இருக்கு? சரிங்களா? அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஹாலோஜினேஷன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது? ஹாலோஜினேஷன். செகண்ட் ஒன் நைட்ரேஷன். தேர்ட் ஒன் சல்ஃபோனேஷன். தேர்ட் ஒன் என்னது? சல்ஃபோனேஷன். Fifth, Fiddlecrafts alkylation. Fiddlecrafts alkylation. Last one, Fiddlecrafts acylation. Fiddlecrafts acylation. இந்த அஞ்சு ரியாக்ஷன் தான் எல்லா யூனிட்லயும் வரும். ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர், அமைட் எல்லாத்துலயும் இந்த அஞ்சு ரியாக்ஷன் தான். ஒரு சில இதுல வந்து இந்த ரெண்டு ரியாக்ஷன் வரலாம் வராமல் போகும். எந்தெந்த யூனிட்ல எந்தெந்த ரியாக்ஷன் வரும், இந்த ரியாக்ஷனுக்கான மீனிங் என்ன, இது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன, ஆர்த்தோ அண்ட் பேரா கிடைக்குதா, அதுல ஆர்த்தோ மேஜரா பேரா மேஜரா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்கும்போது மெட்டா கிடைக்கும், மெட்டா மட்டும் தான், அதுல ஆர்த்தோ மேஜரா மைனரா சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ இதுல முதல்ல ஹாலோஜினேஷன் என்ன, அதுக்கான ரியேஜென்ட் என்னன்னு தெரியும். இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, பென்சீன், பென்சீனோட டெரிவேட்டிவ்ஸ் பிளஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஹாலோஜினேஷன் ரியேஜென்ட் கொடுக்குறாங்க. அப்ப என்ன தெரியணும்?
ஹாலோஜினேஷன்னா என்ன ரியாக்ஷன் இருந்தா அதுக்கு பேரு ஹாலோஜினேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாலோஜன் ஒவ்வொரு ரியாக்ஷன் இங்க எழுதி முடிச்சறேன். ஜெனரலா x2 எழுதிடுமா? ஜெனரலா வந்து x2 னா Cl2 Br2 I2 F2. இதுல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா எப்பவுமே F2வும் I2வும் வராது. இந்த I2 இதுல வரும். பட் நம்ம என்ன லாஸ்ட் ஸ்டெப் என்ன வெளியே போகுது? ஹைட்ரஜன் வெளியே போகுது, H+ வெளியே போகுது. ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகும். சிக்மா காம்ப்ளெக்ஸ், பை காம்ப்ளெக்ஸ், லீனியர் இன்டர்மீடியேட் எல்லாமே கிடைக்கும். அதுல இருந்து என்ன வெளியே போகும்? H+ வெளியே போகும். H+ எதுக்காக வெளியே போகுது? அரோமேட்டிக் கேரக்டரை ரிட்டைன் பண்றதுக்கு, ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு. இப்போ அந்த H+ வெளியே போகும்போது அந்த ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய ஒரு அயோடைன் கூட சேர்ந்து HIA ஃபார்ம் ஆகுமா? ஹைட்ரஜன் அயோடைடா ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் அயோடைடு அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆசிட். ஹைட்ரஜன் அயோடைடு அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆசிட். அந்த ஹைட்ரஜன் அயோடைடு என்ன பண்ணா இமிடியேட்டா திரும்ப ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்? ப்ராடக்ட் தானே வேணும். அந்த ப்ராடக்ட் கூட திரும்பவும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ரியாக்டன்ட் தான் கிடைக்கும். அப்ப எடுத்து நம்ம யூஸ் எடுத்துறது. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரோ அயோடிக் ஆசிட் ஹைலி ஸ்ட்ராங் ஆசிட். அந்த ஸ்ட்ராங் ஆசிட் பார்ட்டிசிபேஷன் இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நம்ம ப்ராடக்ட்ல கிடைச்ச அந்த ஹைட்ரஜன் அயோடைடு இமிடியேட்டா ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி திரும்ப ரியாக்டன்டாவே கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால தான் நம்ம என்ன எடுத்துக்கிறதுல இந்த X2 அப்படிங்கிறதுல பர்டிகுலரா Cl2Br. சரிங்களா? அப்ப F2 I2 ஏன் எடுக்கிறதுல அப்படிங்கிறதுல ரீசன் சொல்லிருக்கோம். F2 ஏன் எடுக்கிறதுல பென்சீன்ல பிரசன்டா இருக்கக்கூடிய கார்பன், அதுல பிரசன்டா இருக்கக்கூடிய ஃப்ளோரின், இதுவும் 2p ஆர்பிட்டால், இதுவும் 2p ஆர்பிட்டால். ஃப்ளோரின் ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். ஹைலி ரியாக்டிவா இருந்தா என்ன பண்ண முடியாது? அந்த பாண்டை பிரேக் பண்ண முடியாது. இதுவும் 2p ஆர்பிட்டால், இதுவும் 2p ஆர்பிட்டால். 2p is the best overlap. best overlap பண்ண பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பாண்ட் என்ன பண்ண முடியாது? பிரேக் பண்ண முடியாது. அப்ப ரியாக்ஷன் ஈஸியா நடக்கும். சரிங்களா? ஏன்னா ரியாக்டிவிட்டி அதிகம். ஸோ ஃப்ளோரினுடைய ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஹாலோஜனேஷன்ல ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் ஒன்று குளோரின், இன்னொன்று புரோமின். அது கூட என்ன ரியேஜென்ட் அப்படின்னா லூயிஸ் ஆசிட். எதெல்லாம் லூயிஸ் ஆசிட்? AlCl3, AlBr3, FeCl3, FeBr3. இங்க குளோரின் எடுத்துட்டா FeCl3, புரோமின் எடுத்தோம்னா FeBr3. இங்க குளோரின் எடுத்தோம்னா AlCl3, புரோமின் எடுத்தோம்னா AlBr3. ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். X2 Cl2 with AlCl3 கொடுக்கலாம். Cl2 இல்லைன்னா Al, அதாவது Br2 Br இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்போ ஜென்ரலா அலுமினியம் அயான், அதே மாதிரி ஆன்டிமனி இதெல்லாமே இருக்கு. இதெல்லாமே இதுக்கு பேர் என்ன? லூயிஸ் ஆசிட். இது பேர் என்னது? லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட் டெஃபினிஷன் என்ன? pair of electron acceptor, it is called the Lewis acid. pair of electron donor, it is called the Lewis base. லூயிஸ் என்ன சொல்றாரு? யார் ஒரு ஜோடி எலக்ட்ரான் இன்னொருத்தருக்கு ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க லூயிஸ் பேஸ். யாரு one lone pair of electron அக்செப்ட் பண்றாங்களோ it is called the Lewis acid. அலுமினியத்துல வேக்கன்ட் p ஆர்பிட்டல் இருக்கும். அலுமினியத்துல பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம் AlCl3 இருக்கும். அதுல வேக்கன்ட் ஆர்பிட்டல் இருக்கும். இந்த வேக்கன்ட் அப்படிங்கிறது pair of electron அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. it is called the Lewis acid. அதே சமயம் இந்த வேக்கன்ட் p ஆர்பிட்டல் இருக்கும். அயான்ல ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயான், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். அப்ப அயான் எங்கனா d ஆர்பிட்டல்ல வரக்கூடியது, அலுமினியம் எங்கனா p ஆர்பிட்டல்ல வரக்கூடியது. இதுல வேக்கன்ட் p ஆர்பிட்டல் இருக்கும், இதுல வேக்கன்ட் p ஆர். வேக்கன்ட் என்ன அர்த்தம்? எம்டி ஆர்பிட்டல். எம்டி ஆர்பிட்டல்ல யாராவது எலக்ட்ரான் கொடுத்து வாங்கி வச்சிட்டு ரெடியா இருக்கும். சோ pair of electron acceptor, it is called the Lewis acid. pair of electron donator, it is called the Lewis base. அம்மோனியா லூயிஸ் ஆசிட் பேஸ். NH3 லூயிஸ் பேஸா? ஏன் அம்மோனியாக்கு மேல என்ன இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. the lone pair of electron readily donating to the vacant orbital. so ammonia Lewis base, AlCl3, AlBr3, FeCl3, FeBr3, it is called the Lewis acid. condition halogen with the Lewis acid, it is called the halogenating reagent. halogenating reagent. first point clear ஆச்சா? இதான் first. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? நைட்ரேஷன். நைட்ரேஷன்ல நமக்கு மெஜாரிட்டியா நம்ம யூஸ் பண்றது புக்ல இருக்குதான் ஒண்ணுதான். எது அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் NO2+. பிளஸ் என்ன அர்த்தம்? எலக்ட்ரோஃபைல். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்னது? ஒரு குளோரின், இன்னொரு குளோரின். ஒன்னு பிளஸ் சொன்னா என்னது? மைனஸ். அப்ப ஜெனரலா X பிளஸ் சொல்லுமா? X பிளஸ். அப்ப ஹாலோஜனேட்டிங் ரியாக்ஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் X பிளஸ். அது Cl பிளஸ் இருக்கலாம், Br பிளஸ் இருக்கலாம். செகண்ட்
நைட்ரேட்டிங் ஏஜென்ட், இது பேர் நைட்ரேஷனா, இந்த ரியேஜென்ட்க்கு பேரு நைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆர் நைட்ரேட்டிங் மிக்சர். நைட்ரேட்டிங் மிக்சர் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்னன்னு கேட்டாங்கன்னா NO2+. இது கொடுக்கலாம். ஒன்று கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுக்கலாம். ரெண்டாவது N2O5. இந்த N2O5 ஹீட் பண்ணினா நமக்கு NO2+ ஆகும். இன்னொன்று NO3- ஆகும் கிடைக்கும். அப்போ எலக்ட்ரோஃபைல் என்னது? NO2+. இதுவும் என்னது? NO2+. அடுத்த ரியேஜென்ட், இந்த அடுத்து தேர்ட் இருக்கு. இதுல தேர்ட் ரியேஜென்ட் N2O4. இந்த N2O4 வந்து ஹீட் பண்ணோம்னா NO2+ ஆகும். இன்னொன்று NO2- ஆகும் கிடைக்கும். இந்த NO2+ மட்டும் தான் நமக்கு தேவை. என்னது? எலக்ட்ரோஃபைல். நமக்கு எல்லாம் எலக்ட்ரோஃபைல் தானே வேணும். இது எல்லாமே எலக்ட்ரோஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரியேஜென்ட். சரிங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹாலோஜனேஷன் அப்படின்னா X+, நைட்ரேஷன் அப்படின்னா NO2+, அடுத்து சல்போனேஷன் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுத்துக்கு ரியேஜென்ட் தெரியணும். இப்போ இந்த ரியேஜென்ட் கொடுத்தாலே NO2+ தான். N2O5 வித் தெர்மல் கண்டிஷன் கொடுத்தாலே NO2+ தான். N2O4 வித் தெர்மல் கண்டிஷன் கொடுத்தாலே என்னது? அது NO2+. இது எல்லாமே எலக்ட்ரோஃபைல். ரெண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ரிமைனிங் என்ன இருக்கு? தேர்ட் சல்போனேஷன். தேர்ட் வந்து சல்போனேஷன். சல்போனேஷன்ல கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் பண்ணிருக்கோம். இது ரெண்டுமே இருக்கா? கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். சரிங்களா? இதுல என்ன இருக்கு? சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் தான். இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் SO3H+. SO3H+. இதுல இன்னொரு முக்கியமான ஒலியம். ஒலியம் என்னது? இது ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் தான். ரெண்டாவது ரியேஜென்ட் ஒலியம். ஒலியம் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேட்டட் ஒலியம் அப்படிங்கிறதும் SO3H ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான். இந்த ஒலியம் அப்படிங்கிறது எதோடைய மிக்சர் அப்படின்னா H2SO4 SO3, அதாவது H2S2O7. இட் இஸ் கால்ட் த ஒலியம். இட் இஸ் கால்ட் த ஒலியம். H2S2O7. H2 S2O7 ரெண்டு ரியேஜென்ட் தான். இது சல்போனேஷன், சல்போனேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் சல்போனேட்டிங் ஏஜென்ட் தான். இல்லைன்னா ஒலியம் அப்படின்னாலே கான்சன்ட்ரேட்டட் அதாவது சல்போனேட்டிங் ஏஜென்ட் தான். என்ன தெரியணும்? நைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னா NO2+, சல்போனேட்டிங் ஏஜென்ட் சொன்னா SO3H+, ஹாலோஜனேஷன் சொன்னா X+. இதில் எது கொடுத்தா ஹாலோஜனேஷன், எது கொடுத்தா சல்போனேஷன், எது கொடுத்தா நைட்ரேஷன், மூணு கண்டிஷன் தெளிவாக தெரியும் சார். H2SO4 ரெண்டு இதுக்குமே இருக்கு. அதான் இது கண்டினியூ மிக்சர். இது இண்டிவிஜுவல். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் பிளஸ் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ரெண்டுத்துடைய மிக்சர் தான் நைட்ரேட்டிங் ஏஜென்ட். சரிங்களா? இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்னன்னு கேட்டாங்கன்னா NO2+. இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் NO2+. N2O5 இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் NO2+. N2O4 இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் NO2+. சரிங்களா? இது ரெண்டுமே தெர்மல் கண்டிஷன். அப்போ மூணு விதமா நைட்ரேட்டிங் மிக்சரை நம்மளால சால்வ் பண்ணணும். அந்த மூணுத்துல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் NO2+. क्वेश्चन டைரக்டாவே கேட்பாங்க. இது மூணுல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கீழே எலக்ட்ரோஃபைல் எதுன்னு கேட்பாங்க. NO2+. ஹாலோஜனேஷன்ல என்ன கொடுக்குறாங்க? Cl2 கொடுத்தாங்கன்னா Cl+, Br2 கொடுத்தாங்கன்னா Br+. அதான் அதனுடைய எலக்ட்ரோஃபைல். ஜெனரலா சொல்லும்போது X+, இந்த X+ல Cl வரும், Br வரும். என்ன வராதுன்னு சொல்லிருக்கேன்? ஃப்ளூரின், குளோரின். F+ I+ வராது. F- மட்டும் தான் எப்பவுமே இருக்கும். F+ எப்பவுமே வராது. ஏன்னா ஃப்ளூரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அடுத்து சல்போனேஷன்ல ரெண்டு தான் சொல்லிருக்கு. ஒன்னு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் தான். அடுத்தது ஒலியம். ஒலியம் அப்படிங்கிறது மிக்சர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. இட் இஸ் கால்ட் த ஒலியம். இந்த ரெண்டுத்துடைய மிக்சர்ல கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்னது? SO3H+. இது எல்லாமே எலக்ட்ரோஃபைல். ப்ளஸ் சொன்னா என்னது? எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் தான் ஒரு பென்சில் எப்படி ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறத சொல்ல போறோம். ரிமைனிங் என்னது? பிடில் கிராஃப்ட் சல்ஃபேரேஷன், அடுத்து பிடில் கிராஃப்ட் அசைலேஷன். சரிங்களா? இதை முடிச்சுங்க. அடுத்து